இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் கான்ஸ்டன்ட்ஸ். டிரான்ஸ்மிஷன் லைன் கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன? 2 மார்க்கில் கேட்பாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸுன்றது ஆல்ரெடி வந்து நீங்கள் சர்க்யூட் தியரிலேயே படிச்சிருப்பீங்க. மொத்தம் 3 தான், ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம இதை வந்து 2 மார்க்லேயும் கேட்கலாம். பிக் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இதை தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இது வந்து ஒரே சீராக லைனில் முழு நீளத்திற்கு டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஆகும் இந்த 3மே. ஸோ இதில் வந்து எஃபெக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன்னு கேட்பாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வோல்டேஜை ட்ராப் பண்ணும், இன்னொன்று கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணுறதுக்கு தான். அப்போ இந்த இதிலே கொடுத்துருக்காங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் டிரான்ஸ்மிஷன் லைனில் பவர் லாஸ் மற்றும் வோல்டேஜ் ட்ராப்பு ஏற்படுகிறது. அப்போ ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா ρL/A. எல்லுன்றது கண்டக்டரோட லென்த்து, ஏன்றது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ரோன்றது வந்து கண்டக்டரின் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ் அல்லது 2 வயர் டிசி சிஸ்டத்துனா லூப் ரெசிஸ்டன்ஸ் அல்லது மொத்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு ஏதாவது ஒரு கண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸின் 2 மடங்கிற்கு சமமாக இருக்கும். அதே 3 ஃபேஸில் வந்து ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பெர் ஃபேஸுக்கு சமமாக இருக்கும். இந்த லைன் தான் ரொம்ப முக்கியமானது. சிங்கிள் ஃபேஸ் அல்லது 2 வயர் டிசி சிஸ்டம்னா ரெசிஸ்டன்ஸோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு வந்து ஏதாவது ஒரு கண்டக்டரின் ரெசிஸ்டன்ஸின் 2 மடங்கிற்கு சமமாக, ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸின் கண்டக்டரின் 2 மடங்குக்கு சமமாக இருக்கும். அதே 3 ஃபேஸ்லனா ஒரு கண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதனோட ரெசிஸ்டன்ஸோட பெர் ஃபேஸுக்கு சமமாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான லைன். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த எஃபெக்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு காயில் தான். அப்போ அதில் வந்து என்னென்னா ஒரு இஎம்எஃப் தூண்டப்படும். அதனால அது வந்து என்னாகும், ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து அதன் மூலமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதே தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லைன் கண்டக்டர் லோடு கரண்ட் செல்லும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஏற்படும். அப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஏற்படுறதுனால இஎம்எஃப் வந்து உருவாகுது. செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து சப்ளை வோல்டேஜை வந்து எதிர்க்கிறது. சப்ளை வோல்டேஜை எதிர்க்கிறது, ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ எல்லுன்றது என்னது, செல்ஃப் இண்டக்டன்ஸ். அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா லைனுடைய ரியாக்டன்ஸ் வந்து எக்ஸ்எல். எக்ஸ்எல்னா சர்க்யூட் தியரியில் அதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்னது எக்ஸ்எல்னா 2πfl. 2πflனா 2πன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, எஃப்ன்றது என்னது ஃப்ரீக்வன்சி, எல்லுன்றது இண்டக்டன்ஸோட வேல்யூ. அதுவே ட்ராப் ஆச்சுன்னா ஐஎக்ஸ்எல்னு போடுவோம். ஏன் ட்ராப் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது ஐன்றது கரண்ட்டு, எக்ஸ்எல்ன்றது ரியாக்டன்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம வோல்டேஜ் ட்ராப் கிடைக்கும். எதுன்னு வழியாக வோல்டேஜ் ட்ராப் இருக்குது, இண்டக்டன்ஸ் வழியாக ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இது ஆல்ரெடி வந்து சர்க்யூட் தியரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஐன்றது லைன் கரண்ட்டில் லைனில் செல்லக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ தான் ஐ. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸோட ட்ராப்னா என்ன சொல்லுவோம், ஐஆர். இண்டக்டன்ஸோட ட்ராப்பு ஐஎக்ஸ்எல். ஓகே. அப்புறம் வந்து ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் சென்டிங் எண்ட் வோல்டேஜை விட குறைவாக இருக்கும். இதனால் இந்த ட்ராப் ஏற்படுறதுனால ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜும் சென்டிங் எண்டு வோல்டேஜை விட குறைவாக இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து ஒரே சீராக இல்லாமல் இருந்தால் லைன் இண்டக்டன்ஸ் வந்து ஒரே சீராக இருக்காது. அப்போ லைன்களுக்கு இடைப்பட்ட இடைவெளினா டிஸ்டன்ஸ், அது வந்து ஒரே சீராகனா ஒரே மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இண்டக்டன்ஸோட லைன் இண்டக்டன்ஸும் சீராக இருக்காது, அதுவும் சேமாக இருக்காதுன்னு சொல்ல வராங்க. ஸோ இருக்காது, அதான் முக்கியமான பாயிண்ட்டு. லைன்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து சீராக இல்லாமல் இருந்துச்சுன்னா லைன் இண்டக்டன்ஸும் சீராக இருக்காது, ஒரே மாதிரியாக இருக்காது. இதனால் அவுட்புட் வோல்டேஜ் வந்து என்னவாகும், அன்பேலன்ஸ்டு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக இது வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருக்கிறனால அவுட்புட் வோல்டேஜ் வந்து அன்பேலன்ஸாக இருக்கும். இந்த குறைபாடை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த குறைபாடை வந்து என்ன பண்ணணும், சரி பண்ணணும். அதுக்கு தான் டிரான்ஸ்போஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த டிரான்ஸ்போஸோட டெஃபினிஷனை அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த டிரான்ஸ்போஸ் எதுக்காக பண்ணுறாங்க, அன்பேலன்ஸ் கண்டிஷனை வந்து சரி பண்ணுறதுக்காக டிரான்ஸ்போஸ் செய்வது, இதன் மூலம் சரி செய்யப்படுகிறது. அடுத்து லைன் இண்டக்டன்ஸ் வந்து எல்லா இடங்களிலும் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருந்தால் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் இண்டக்டன்ஸையும் ஒரே இடத்தில் மொத்தமாக இருப்பதை கணக்கிட வேண்டும்.
இப்போ எல்லா இடங்கள்லையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ ஷார்ட் டிரான்ஸ்மிஷனில் இண்டக்டன்ஸோட வந்து ஒரே இடத்துல மொத்தமாக இருப்பதாக கணக்கிட வேண்டும். மொத்தமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கணும் ஷார்ட் டிரான்ஸ்மிஷனில். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ட்ராப் வர வோல்டேஜ், அப்போ இண்டக்டன்ஸில் எஃபெக்ட் ஆஃப் இண்டக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது, இதன் மூலமாக நம்ம எதை சரி பண்ணுறோம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, லைன்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து சீராக இல்லாமல் இருந்துச்சுன்னா லைன் இண்டக்டன்ஸும் சீராக ஒரே மாதிரியாக இருக்காது. இது ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் அன்பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த குறைபாடை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் டிரான்ஸ்போஸ் வந்து செய்கிறோம். ஸோ இது செய்கிறது மூலமாக இந்த குறைபாடை வந்து நம்ம தவிர்க்கலாம். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. லைன் கண்டக்டர்னு கொடுத்துட்டு அடுத்து இந்த பக்கம் வந்து ஒரு கெப்பாசிட்டர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இரு கண்டக்டர்களுக்கும் இடையில் இன்சுலேஷன் மெட்டீரியல் இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் வந்து உருவாகும். 2 கண்டக்டருக்கு ஊடால கெப்பாசிட்டன்ஸ் அதை டாட்டா லைனில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னா ஏர். ஸோ ஒரு கெப்பாசிட்டர்னால் அந்த 2 கோடுனா அது எது மூலமாக நிறைய டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் உருவாகுதுன்னா அதில் என்னவா உருவாகுது, ஏர் வந்து இன்சுலேஷனாக அமைவதால் லைன் கண்டக்டருக்கிடையே கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஏற்படுகிறது. இது வந்து ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ லோடில் லைன் ஒரு லீடிங் கரண்ட்டை எடுத்துக்கொள்ளும். இந்த கரண்ட் வந்து அப்ளைடு வோல்டேஜ் 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும். இந்த கரண்ட்டுக்கு சார்ஜிங் கரண்ட்டு என்று பேர். அதாவது லீடிங்கில் எடுக்கக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு பேர் வந்து சார்ஜிங் கரண்ட். இந்த சார்ஜிங் கரண்ட் மதிப்பு லைன் வோல்டேஜின் லைன் கெப்பாசிட்டன்ஸ் சப்ளை ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்குது. இந்த சார்ஜிங் கரண்ட் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட மதிப்பு வந்து லைன் வோல்டேஜும் லைன் கெப்பாசிட்டன்ஸையும் சப்ளை ஃப்ரீக்வன்சியும் இருக்குது. அப்போ சார்ஜிங் கரண்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஐசி இஸ் ஈக்குவல் டு வி பை எக்ஸி. வின்றது சப்ளை வோல்டேஜ், எக்ஸின்றது ரியாக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ், வி பை எக்ஸிக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் சர்க்யூட் தியரியில் இருக்குது ஃபார்முலா என்னென்னா 1/2π எஃப்சி. 1/2πன்றது கான்ஸ்டன்ட், எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, சின்றது என்னது கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதை நம்ம வந்து எப்படி பண்ணலாம், 2π எஃப்சி வின்னு போட்டுக்கலாம். ஸோ எஃப்ன்றது சப்ளை ஃப்ரீக்வன்சி, சின்றது லைன் கெப்பாசிட்டன்ஸ், வின்றது லைன் வோல்டேஜ். ஸோ லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும்போது சார்ஜிங் கரண்ட்டில் ரிசீவிங் எண்டில் வோல்டேஜும் சென்டிங் எண்ட் வோல்டேஜை விட அதிகமாக இருக்கும். இந்த எஃபெக்ட் பேர் தான் ஃபேரண்டிக் எஃபெக்ட். இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டின். ஃபேரண்டிக் எஃபெக்ட்ன்றது எப்போயுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அதனோட டெஃபனிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டிரான்ஸ்மிஷனில் ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும்போது சார்ஜிங் கரண்ட்டால் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜும் சென்டிங் எண்ட் வோல்டேஜோட அதிகமாக இருக்கும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ஃபேரண்டிக் எஃபெக்ட் என்று பெயர். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து இண்டக்டிவ் லோடு, லேகிங் பிஎஃப் லோடு, அதாவது பவர் ஃபேக்டர் லோடு சப்ளை கொடுக்கும்போது சார்ஜிங் கரண்ட்டும் லேகிங் லோடு கரண்ட்டையும் காம்பன்சேட் செய்யும். ஸோ இதன் மூலமாக ரிசல்டன்ட் வந்து வேல்யூ குறைகிறது. ஸோ ரிசல்டன்ட் கரண்ட் வந்து குறைகிறது. கரண்ட் குறைவதனால் பின்வரும் நன்மைகள் என்னென்ன ஏற்படுது, லைன் லாஸ் குறைகிறது, இதனால் லைன் எஃபிஷியன்சி அதிகரிக்கிறது, வோல்டேஜ் ட்ராப் குறைந்து லைன் ரெகுலேஷன் நன்றாக இருக்கும், லோடு கெப்பாசிட்டி அதிகமாகும், பவர் ஃபேக்டர் அதிகமாகும். இப்போ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் சார்ஜிங் கரண்ட்டால் ஏற்படும் வோல்டேஜ் ட்ராப்பு குறைவாக இருக்கும். இப்போ முடிக்க லாங் டிரான்ஸ்மிஷனை வச்சு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஷார்ட் டிரான்ஸ்மிஷனில் சார்ஜிங் கரண்ட்டில் வோல்டேஜ் ட்ராப் குறைவாக இருக்கும். எனவே ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து 50 கிலோமீட்டர் தான். இந்த கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அப்போ ஷார்ட் டிரான்ஸ்மிஷனோட வோல்டேஜ் ட்ராப் குறைவாக இருக்கிறனால நம்ம இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து இங்கே வந்து கால்குலேட் பண்ண தேவை கிடையாது. அதே மீடியம் மற்றும் லாங்கில் மட்டும்தான் கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம 3 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் லைன் கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன, இதனோட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் 3 விதமான கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம லைன் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து வோல்டேஜை ட்ராப் பண்ணும், கரண்ட்டை லிமிட் பண்ணும். அங்கே வந்து சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸுன்னு சொல்கிறோம். அந்த சிங்கிள் ஃபேஸில் இருந்துச்சுன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸை வந்து 2 மடங்கிற்கு சமமாக எடுத்துக்கிறோம். அதே 3 ஃபேஸாக இருந்தால் ஒரு கண்டக்டரின் ரெசிஸ்டன்ஸை வந்து பெர் பேஸுக்கு சமமாக வச்சுக்கணும். இது வந்து எஃபெக்ட் ஆஃப்
ரெசிஸ்டன்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன். அதுவே எஃபெக்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைனில் இருந்துச்சுன்னா ஒரு லைன்களுக்கு இடைப்பட்டுள்ள இடைவெளி வந்து சீராக இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி அந்த சீராக இல்லாமல் இருக்கிறனால அதில் லைன் இண்டக்டன்ஸும் சீராக இருக்காது. இதனால் நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் அன்பேலன்ஸாக இருக்கும். இந்த குறைபாடை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் அதை வந்து கண்டக்டர் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக சரி பண்ணுறது மூலமாக இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னது எஃபெக்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ். அடுத்து கெப்பாசிட்டன்ஸ், எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து லாங் டிரான்ஸ்மிஷனில் பின்னாடி. ஸோ இதில் வந்து ஷார்ட் டிரான்ஸ்மிஷன்னா சார்ஜிங் கரண்ட்டில் ஏற்படும் வோல்டேஜ் ட்ராப் குறைவாக இருக்கனால ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து எஃபெக்டில் நம்ம எடுத்துக்க கூடாது, கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஆனால் மீடியம் லாங்கில் மட்டும் இந்த கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். இதுதான் டிரான்ஸ்பொசிஷன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இண்டக்டன்ஸில் ஏற்படுது அன்பேலன்ஸ்டு. ஸோ அது இதுதான் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் ஆரம்பிக்கும் போது RYBன்னு ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஒரு கண்டக்டர் வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டரில் அடுத்த முனைக்கு போகும்போது அது வந்து ஆறாக இருக்குது, அந்த இதை வந்து மாற்றி அமைக்கணும் BRYன்னு. திரும்ப அடுத்து 1 கிலோமீட்டர் கொண்டு போனோன்னே 1 மீட்டர் இடைவெளியில் YBRன்னு மாற்றிக்கணும். அடுத்து லாஸ்ட்டில் ஒரு எண்டில் கொண்டு போகும்போது RYB. இந்த மாதிரி நம்ம மாறி மாறி நம்ம பண்ணுற மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அன்பேலன்ஸாக இருக்கிறத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். இதுதான் டிரான்ஸ்பொசிஷன். ஸோ இந்த டிரான்ஸ்பொசிஷனோட டெஃபினிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பொசிஷன் என்று பெயர்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் டிரான்ஸ்பொசிஷனை என்னென்னு மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ எங்கேருந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், எங்கேருந்து அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஃபேஸ் லைனில் கண்டக்டர்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி சமமாக இல்லாமல் இருப்பது அன்சிமெட்ரிக்கல் ஃபேஸிங் எனப்படும். ஸோ அதுதான் அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேஸிங்னா என்னன்னு கேட்டாங்கன்னா லைன் கண்டக்டர்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி அந்த டிஸ்டன்ஸை வந்து சமமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பேர் அன்சிமெட்ரிக்கல். இதனால் ஃபேஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து இண்டக்டன்ஸ் வந்து சமமாக இருக்காது. ஸோ அந்த ஃபேஸ் வந்து இடைவெளி வந்து அன்சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் இண்டக்டன்ஸும் சமமாக இருக்காது. அப்போ ஒவ்வொரு லைனும் சமமான கரண்ட்டு சென்றால் இண்டக்டன்ஸ் மாறுபடுவதால் ஒவ்வொரு ஃபேஸிலும் ஏற்படும் வோல்டேஜ் ட்ராப் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு லைன்லையும் சமமான கரண்ட்டு வந்து இருக்காது, இண்டக்டன்ஸ் வேல்யூவும் மாறுபடுது. அப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வோல்டேஜ் ட்ராப்பும் என்ன ஆகும், ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு ஃபேஸில் வந்து ஒரு விதமான வோல்டேஜும் ஒரு ஃபேஸில் வந்து குறைவான வோல்டேஜும் இருக்கும். அதனால அன்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் இந்த டிரான்ஸ்பொசிஷனுக்கே போகிறோம். அப்போ வித்தியாசமாக இருக்குது. ஆகவே இந்த ரிசீவிங் எண்டில் எல்லா ஃபேஸ் வோல்டேஜும் சமமாக கிடைக்காது. ஸோ எனவே எல்லா லைன்களையும் சமமான வோல்டேஜை கிடைக்க ஒவ்வொரு லைனையும் குறிப்பிட்ட தூரத்திற்கு ஒரு முறை அதன் பொசிஷனை மாற்றி மாற்றி அமைக்க வேண்டும். இவ்வாறு கண்டக்டரின் பொசிஷனை மாற்றி அமைக்கும் முறைக்கு தான் டிரான்ஸ்பொசிஷன் என்று பெயர். ஸோ இதான் டெஃபினிஷன். இதை நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ரிசீவிங் எண்டில் எல்லா ஃபேஸ் வோல்டேஜும் இருக்குல்ல, ஸோ அதிலேருந்து கூட எழுதலாம். ரிசீவிங் எண்டில் எல்லா ஃபேஸ் வோல்டேஜும் சமமாக கிடைக்காது. எனவே எதனால் கிடைக்காது அப்படின்னா ஒவ்வொரு லைனிலும் சமமான கரண்ட் சென்றாலும் இண்டக்டன்ஸ் மாறுபடுவதால் ஒவ்வொரு ஃபேஸிலும் ஏற்படும் வோல்டேஜ் ட்ராப் வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு லைனும் அங்கேருந்து என்று பெயர் டிரான்ஸ்பொசிஷன் என்று பெயர்ன்றதை முடிக்க எழுதணும். அப்போ இந்த டிரான்ஸ்பொசிஷன்னா என்ன, எதுக்கு இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபேஸ் அன்சிமெட்ரிக்கல் ஃபேஸிங்காக இருக்கிறனால ஒவ்வொரு ஃபேஸ்லையும் லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் இண்டக்டன்ஸும் சமமாக இருக்காது. ஸோ சமமாக இல்லாமல் இருக்கிறனால அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி இண்டக்டன்ஸும் சேஞ்ச் ஆகிறனால ஒவ்வொரு ஃபேஸிலும் ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பும் டிஃப்ரென்ஸாக இருக்குது RYBயில். அப்போ ஆகவே அதை வந்து நம்ம சரி பண்ணணும். ஆகவே ரிசீவிங்கில் எல்லா ஃபேஸ் வோல்டேஜும் சமமாக கிடைக்காது. எனவே எல்லா லைனும் சமமாக கிடைக்க ஒவ்வொரு லைனையும் குறிப்பிட்ட தூரத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணணும், அதன் பொசிஷனை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த அமைப்புக்கு பேர் தான் என்னது, டிரான்ஸ்பொசிஷன் என்று பெயர். ஸோ இதோட வந்து டெஃபினிஷன் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபேரன்டிக் எஃபெக்ட் டிரான்ஸ்பொசிஷன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க போன தடவை. 3 மார்க்கில் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். அட்லீஸ்ட் நீங்கள் டெஃபினிஷன் எழுதினாலும் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது டிரான்ஸ்பொசிஷன். இப்போ நார்மலாக நீங்கள் பார்க்குறீங்களே தெரு ஓரங்களில், ஸோ அதுவே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. 6 தான் ஆரம்பிக்கும்னு கிடையாது,
அதை மாற்றி மாற்றி அமைச்சு வச்சுருக்கனால தான் நம்மளுக்கு வந்து வோல்டேஜோட அளவு வந்து மாறாமல் நம்மளுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போசிஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து லைன் கான்ஸ்டன்ஸும் டிரான்ஸ்போசிஷனும் பார்த்துருக்கோம் மார்னிங் கிளாஸில். ஸோ அடுத்து வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸில் அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.